சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு. நாம் எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம். அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த 2026 ஆசிரியர்கள் அனைவருமே இந்த 2 தேர்வுக்குமே தயார் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியில் குறிப்பாக ஹிஸ்ட்ரி வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்காக உங்களுக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ரெண்டுலையுமே 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முழுமையாக உள்ளடக்கி 50,000 ஒன்லைனர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் பிஜியில் செலக்ட் ஆனோம், யூஜியில் செலக்ட் ஆகணும்னு சொல்லி முழு முயற்சியாக பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நியூ சிலபஸ். சரிங்களா? இந்த நியூ சிலபஸை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி நம்ம நினச்சிருக்கோம் 50,000 ஒன்லைனர். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான அரசு பணிக்கு உங்களை தயார் செய்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் மிஸ் ஆகாத அளவுக்கு ஸ்கூல் புக்கு, ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தருடைய புக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த 50,000 ஒன்லைனர், அதுவும் நம்ம என்ன செய்யறோம், ₹1000 தள்ளுபடியுடன் நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 50,000 ஒன்லைனர் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,000 rupees பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 1,000 rupees போக 4,000 rupeesங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 14 தொகுதிகள் யூனிட் வைஸாக ஃபுல் மாடல் டெஸ்ட்னு 14 தொகுதிகள், கிட்டத்தட்ட 5,600க்கு மேற்பட்ட பக்கங்கள். ஜூலை 31, 2026 இதற்கான இறுதி நாள். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2026 வரைக்கும் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 5,000 வரக்கூடியதை 1,000 rupees ஆஃபரில் 4,000ல் நீங்கள் எப்போ வாங்கிக்கலாம், ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் இதை நினச்சிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் 1ல் இருந்து, ஸோ நல்லா கவனிங்க, ஆகஸ்ட் 1, 2026 இருந்து உங்களுக்கு கொரியர் அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், கொரியர் அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆகஸ்ட் 2 or 3 இல்லை உங்களுக்கான கையேடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்சமாக ஆகஸ்ட் 2 அல்லது 3 தேதிகளில் உங்களுக்கான கையேடை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இப்போ இருந்து நீங்கள் ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மெட்டீரியலுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 2 அல்லது 3ல் கையில் கிடைப்பதற்கான வழிமுறையை உருவாக்குறோம். கிட்டத்தட்ட 14 தொகுதிகள், 5,600 பக்கங்கள். சரியா? ஸோ இந்த 50,000 ஒன்லைனர்னு சொல்கிறோம். அப்போ இந்த 50,000 ஒன்லைனரை எப்படி பயன்படுத்தணும், ஸோ அதுதான் இதற்கான சாம்பிள். எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அதுதான். ஸோ ஒரு கையேடாக இருக்கட்டும், கொஷின் பேங்காக இருக்கட்டும், ஸோ ஒன்லைனராக இருக்கட்டும், எது ப்ரொவைட் பண்ணாலும் அடுத்து அது எப்படி இருக்கும், அதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் அடுத்து ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே நம்மளுடைய சுபி லெஜெண்டரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸில் நம்ம என்ன செய்கிறோம், 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஆன்லைனில் என்ன செய்யலாம், ஜிஎஸ்டி பில்லோட வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்குறோம். கூகுள் பே, ஃபோன்பேயில் பே பண்ணி வாங்கக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். நீங்கள் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த ஸ்டோர் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு முதல் பகுதியை, ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், முதல் பகுதி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஒன்லைனர். சரிங்களா? கிட்டத்தட்ட 5,000 rupees, இது 5,500, ஆஃபரில் 4,500ன்னு விசிபிள் ஆகுதா? ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5,000 சொன்னோம். ஸோ உங்களுக்கு ஆஃபரில் 1,000 போக 4,000 சொன்னோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5,500, 4,500ன்னு இருக்குது. அப்போ ஒரு 500 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் ஆன்லைனில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 500ங்கிறது ஜிஎஸ்டியாக உங்களுக்கு இருக்கக்கூடியது. இதே இது கூகுள் பே, ஃபோன்பே நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 4,000ல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்,
வாங்கிக்கலாம். அப்போ இந்த ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பில்லும் நம்ம என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கிரியேட் ஆயிரும். ஸோ அதற்கான பேமெண்ட்டை கட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொரியரில் வாங்கிக்கலாம். மற்றபடி கூகுள் பே, ஃபோன்பேலையும் நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 500 டிஃபரன்ஸுக்கான டீட்டெயில். ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் நினச்சிறேன் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 தொகுதிகள். சரிங்களா, ஸோ 5600க்கு மேற்பட்ட பக்கம். இதில் முதல் தொகுதி 14ல் முதல் தொகுதி பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிட் 1ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3848 வினாக்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 476 பக்கங்கள் அதனுடைய உடையது. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் எப்படி பார்க்கணும், அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இறுதி வரை இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 2வது புக்கு யூனிட் 2ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 4276 வினாக்கள். ஸோ உங்களுக்கு 507 பக்கம். அதாவது 3வது தொகுதி 3வது யூனிட், 4வது தொகுதி 4வது யூனிட். ஸோ அப்போ இந்த 14 தொகுதியும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அங்கிறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். சரிங்க, 10 யூனிட்டு. ஸோ யூனிட் வைஸாக உங்களுக்கு ஒன்லைனர், அது போக ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், அந்த ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டில் இந்தியன் ஹிஸ்ட்ரி தனியாக, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தனியாக சொல்லி நம்ம பிரித்து என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டோட்டலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, கிளிக் பண்ணுறீங்க. கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இந்த 14 பிடிஎஃப்பும் இதில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒரு சில பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன செய்ய முடியாது, விசிபிள் பண்ணி காட்ட முடியாதுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 9 பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், விசிபிள் பண்ணி பார்த்துக்கிறக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஃபஸ்ட்டு புக்கு, செகண்ட் புக்கு, ஃபஸ்ட்டு யூனிட் என்ன, செகண்ட் யூனிட் என்ன, ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சாம்பிளுக்கு பயன்படுத்திக்கலாம். சாம்பிளுக்கு பயன்படுத்திட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1 by 1 தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 14 புக்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 341 பக்கம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4830 ஒன்லைனர் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டுடைய தொகுதி 1. இதில் பொருளடக்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 6th ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன், 7th என்னென்ன லெசன், 8th என்னென்ன லெசன், ஸோ லெசன் வைஸாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 10th 12th இது ஃபுல்லாமே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டையுமே கவர் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை தனியாக ஒரு புக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். அதாவது 9th 10th இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஒரு புத்தகமாகவும் 12th இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மற்றொரு புக்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4890 கொஸ்டின்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. சரிங்களா, கொஸ்டின் ஆன்சர். ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு நம்ம இதை செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 390 பக்கம். ஸோ இது யூனிட் 1 to 6 வரைக்கும், அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இது ரெண்டையும் சேர்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டை 2 புக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் தொகுதி 1 இது 5490 வினாக்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ 12th ஹிஸ்ட்ரியை இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாறு கே பிள்ளை அவருடைய புத்தகம் இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பண்டைய இந்தியா RS சர்மாவின் புத்தகம். ஸோ இது ரெண்டையுமே கவர் பண்ணி 1239 ஒன்லைனர்.
அதே மாதிரி யூனிட் 3-4 ஸோ இடைக்கால இந்திய வரலாறு சதீஷ் சந்திரா. அதே மாதிரி நவீன இந்திய வரலாறு பிபின் சந்திரா. ஸோ இந்த புத்தகத்தினுடைய தகவல்கள் கிட்டத்தட்ட 1892 கொஸ்டின்ஸ் 83வது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது. அடுத்து 3வது கண்டென்ட் யூனிட் 4 இந்திய அரசியலமைப்பை மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு 1008 கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூனிட் 5, 6 ரெண்டையுமே கவர் பண்ணி தமிழக வரலாறு பண்பாடு ஸோ அந்த புத்தகத்தை கிரியேட் பண்ணி 1357 கொஸ்டின்ஸ். ஸோ 5490 கொஸ்டின் 390 பக்கம் உடையதாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2வது புத்தகம். அடுத்து 3வதாக இருக்கக்கூடியதை பாருங்க, யூனிட் 1க்கான புத்தகம். யூனிட் 1 476 பக்கங்கள். சரிங்களா, 476 பக்கங்கள், 3848 வினாக்கள். சரியா, யூனிட் 1ஓட கண்டென்ட் என்ன, வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் கிபி 1206 வரையிலான இந்திய வரலாறு, அதாவது அரேபியர் வருகை வரைக்கும். ஸோ இதனுடைய கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாற்று சான்றுகள் கிட்டத்தட்ட 84 கொஸ்டின்ஸ், சிந்துவெளி நாகரிகம் 114, வேதகாலம், மத மறுப்பியக்கம், மகதத்தின் வளர்ச்சி, மௌரியர் காலம், சங்க காலம் முதல் குஷானர்கள் காலம் வரை 313 ஒன்லைனர். அடுத்து குப்தர்கள் 294, ஹர்ஷர், தென்னிந்திய பேரரசு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3. ஸோ இது போக இந்திய வரலாறு கே பிள்ளை, பண்டைய இந்திய வரலாறு ஆர் சர்மா. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் மட்டும் தொகுத்து கிட்டத்தட்ட 1194 கொஸ்டின்ஸ். அப்ப யூனிட் 1ல எந்த புத்தகமும் உங்களுக்கு மிஸ் ஆகாத அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம இதுல என்ன செஞ்சிட்டோம், தொகுத்து கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 3848 வினாக்கள். சரிங்களா, ஸோ கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து யூனிட் 2. சரி, அடுத்த புத்தகம் 507 பக்கங்களை உடையது, கிட்டத்தட்ட 4276 ஒன்லைனர். இதற்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியர்கள் வருகையிலிருந்து முதல் இந்திய சுதந்திர போர் வரைக்கும் கிபி 1206 முதல் கிபி 1857 வரையிலான இந்திய வரலாறு. சரிங்களா, ஸோ இதனுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்லி சுல்தானியம் பகுதி 1, பகுதி 2. அடுத்து பாமினி சுல்தான் விஜயநகர பேரரசு பகுதி 1, பகுதி 2. அதே மாதிரி முகலாய பேரரசு பகுதி 1, பகுதி 2. ஸோ பகுதி 1ல 297 கொஸ்டின்ஸ், பகுதி 2ல 286. அடுத்து மராத்தியர்கள் எழுச்சி வளர்ச்சி 300 கொஸ்டின், சீக்கியர்களின் எழுச்சி வளர்ச்சி 140. அடுத்து கள்ளிக்கோட்டையிலிருந்து பிளாசி வரை, அதுக்கடுத்து பிளாசி முதல் பெருங்கிளர்ச்சி வரை இருக்கக்கூடிய தகவல் தொகுப்பு 115 கொஸ்டின்ஸ். அடுத்து வங்காளத்துல ஆங்கிலேயர் ஆட்சி. சரிங்களா, பிளாசி போர், பக்சா போர். ஸோ இதை கவர் பண்ணி 100 கொஸ்டின்ஸ். ஆங்கிலேயர் ஆட்சியினுடைய வளர்ச்சி, அடுத்து ஆங்கிலேய வைஸ்ராயர்கள் சார்லஸ் காரன் வாலிஸ், ரிச்சர்ட் வெல்லஸ்லி, அடுத்து காரன் வாலிஸ் முதல் ஹேஸ்டிங்ஸ் வரை, அடுத்து ஆடம்ஸ் முதல் கார்டிஞ்ச் வரை, ஆங்கில ஆட்சியினுடைய விரிவாக்கம் டல்கௌசி பிரபு. இது டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணது போக என்ன செஞ்சிருக்காங்க, இடைக்கால இந்திய வரலாறு சதீஷ் சர்மா புத்தகத்திலிருந்து ஒரு 1000 கொஸ்டின்ஸ். டோட்டலா 4276 கொஸ்டின்ங்கிறது யூனிட் 2வினுடைய கண்டென்ட்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரியா, ஸோ அடுத்த புக்கு பாருங்க, யூனிட் 3. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புக் யூனிட் 3. இந்த யூனிட் 3 பார்த்தோம்னா ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2287, அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் முதல் இந்திய விடுதலை வரை கிபி 1847 முதல் கிபி 1947 வரையிலான இந்திய வரலாறு. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2287. சார்லஸ் ஜான் கானிங் பிரபு பெருங்கிளர்ச்சி,
அடுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் இந்தியா, கானிங் பிரபு முதல் ரிப்பன் பிரபு வரை, அடுத்து டப்ரின் முதல் ஹர்ஷன் வரை, மிண்டோ முதல் சாம்ஸ்போர்ட் வரை, அடுத்து மான்டேகோ சாம்ஸ்போர்டினுடைய சீர்திருத்தங்கள் 1919ஆம் ஆண்டு சட்டம். அதே மாதிரி ரீடிங் முதல் இர்வின் வரை, வில்லிங்டன் முதல் லின்லித்கோ வரை, அதுக்கடுத்து வாவல்ஸ் முதல் பவுன் பேட்டன் பிரபு வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம், இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வரலாறு 1857 சுதந்திர போர்ல இருந்து 1947 விடுதலை வரைக்கும் டோட்டலாக கவர் பண்ணி ஒரு 213 கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால அட்டவணை. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது, அந்த இயர்ஸையும் நம்ம தொகுத்து இதில் என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். ஸோ வேறு எதையுமே பார்க்க வேண்டாங்கிற கான்செப்டில் இந்த கொஷின்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆசிரியர்களுக்கு உருவாக்கியிருக்கோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது யூனிட் 3க்கான கண்டென்ட், சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே டேஷ் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து யூனிட் 4, சரிங்களா? யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக், சரிங்களா? ஸோ இதில் 5126 ஒன்லைனர், சுதந்திரத்திற்கு பின் இந்திய வரலாறு இதனுடைய டாபிக். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நேரு சகாப்தம், அதுக்கடுத்து இந்திரா காந்தி. ஸோ ஒவ்வொன்றுமே சுதந்திர இந்தியா எப்படி இருந்துச்சு, மன்னர் மாநிலங்களை இணைக்கக்கூடியது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி, மாநிலங்கள் மறுசீரமைப்பு, அரசியல் கட்சிகளின் தோற்றம், பொது தேர்தல், நேருவின் தொலைநோக்கு சமுதாய போக்குகள், நேருவினுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியா காமன்வெல்த், ஐநா அவை, இந்தியாவினுடைய வெளியுறவு தொடர்புகள், பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இது முதல் பார்ட். இரண்டாவது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சகாப்தம், இந்திரா காந்தியினுடைய ஆட்சி, பங்களாதேஷினுடைய போர், நெருக்கடி நிலை, இந்திரா காந்தியினுடைய வெளியுறவு கொள்கை, ஜனதா புரட்சி, இந்திரா காந்தியினுடைய இரண்டாம் ஆட்சி பகுதி, அதுக்கடுத்து இந்திரா காந்தியினுடைய வெளியுறவு கொள்கைகள், பொருளாதார சீர்திருத்தம், இந்திரா காந்திக்கு அடுத்து ராஜீவ் காந்தி, அடுத்து நரசிம்மராவ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய கண்டென்ட்டே இதில் இருக்கக்கூடியது. ஸோ இதை என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சுதந்திர இந்தியா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு டேஷ் மெத்தடில் உங்களுக்கு ஒன்லைனர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது யூனிட் 4. அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 392 பக்கங்கள். யூனிட் 5ங்கிறது முற்கால தமிழக வரலாறு. ஸோ மிக முக்கியமானது. 3575 வினாக்கள், கிட்டத்தட்ட 20 டாபிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வரலாற்றினுடைய நுழைவு வாயில், அடுத்து வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ்நாடு, அடுத்து சங்க காலம், சங்க காலத்தினுடைய வாழ்வியல், களப்பிரர் காலம், பல்லவர் காலம், பல்லவர் காலத்தினுடைய வாழ்வியல், பக்தி இயக்கம், பாண்டிய பேரரசு 1, சோழ பேரரசு 1, 2, 3, சோழர்களுடைய வாழ்வியல், பாண்டிய பேரரசு 2, தமிழ்நாட்டின் முகமதியர் ஆட்சி, தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி, விஜயநகர ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டின் வாழ்வியல், அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி, முதல் பகுதி செஞ்சி, வேலூர், தஞ்சை, இரண்டாவது பகுதி மதுரை நாயக்கர்கள், அடுத்து நாயக்கர் காலத்தினுடைய வாழ்வியல்னு சொல்லி 3575 கொஸ்டின்ஸ் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒன்லைனர் பேட்டர்னில் உங்களுக்கு இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இது யூனிட் 5. ஸோ அதே மாதிரி யூனிட் 6ங்கிறது தற்கால தமிழக வரலாறு. ஸோ இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஸோ கிட்டத்தட்ட 455 பக்கங்களை உடையது. யூனிட் 7, 8 வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கிறது யூனிட் 7, 8, 9, 10 4 யூனிட் யூஜிடிஆர்பிக்கு இருக்குது, சரிங்களா? பிஜிடிஆர்பிக்கு 2 யூனிட் இருக்குது, யூஜிடிஆர்பிக்கு 4 யூனிட். ஸோ 7வது யூனிட் தான்
வேர்ல்டு ஹிஸ்டரி ஆரம்பிக்கக்கூடியது. அப்போ 7வது யூனிட் 8வது யூனிட். 7வது யூனிட் ஆசியாவின் வரலாறு. 8வது யூனிட் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏயின் வரலாறுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூனிட் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீன வரலாறு. ஸோ அதுக்கடுத்து அபினி போர்கள், டைப்பிங் கழகம், ஸோ பாக்ஸர் கழகம், சீன புரட்சி, டாக்டர் ஷன்யாட்சன் காலம், யுவான் ஷிகேயின் தலைமை, முதல் உலக போர்ல சீனாவினுடைய உள்நாட்டு போர், கம்யூனிசத்தினுடைய தோற்றம் சொல்லி ஸோ 1 by 1 நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 10 யூனிட், அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொன்றுமே கிரியேட் பண்ணி ஸோ உங்களுக்கு படிப்பதற்கு ஏதுவாக ஒன்லைனராக எல்லாத்தையுமே கவர் பண்ணி அதுவும் நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள். உங்களுடைய அரசு பணி கனவை லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் சுபிக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் மொபைல் ஆப்ஸில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு தேவைங்கிற பட்சத்தில் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய சந்தேகங்களை அதுக்கடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிரமம். ஏன்னா ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வேறு எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. புக்கு கொரியர் அனுப்புறது மட்டும்தான். அதனால ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக இதை பார்த்து உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க பாருங்க. ஸோ இது ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக சுபிக்குழு பெருமையுடன் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.